நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டே மாதிரினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்டா யாரை பத்தி பார்க்க போறோம்னா 1316 நாட்கள் சாம்பியனா இருந்த ரோமன் ரைன்ஸை பத்தி பார்க்க போறோம். ரோமன் ரைன்ஸ் பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இப்போதைக்கு கரண்டா அவ்வளோ வரல. அவரை பத்தி வந்து கடைசியான அப்டேட் என்னன்னா அவர் வந்துட்டு ஒரு ஹாலிடேல வெக்கேஷன்ல இருக்கிறாரு. அவர் வந்துட்டு அவுட்டிங்ல வந்து பண்ண இருக்காருன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்ல இப்போதைக்கு கரண்டா அவரு டிஸ்னி வேர்ல்டு எல்லாம் வந்து பண்ணா விசிட் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணா பண்ணிட்டு இருக்காரு. அதை தவிர்த்து அவர் வந்துட்டு படத்துல நடிக்க போறாரு. அந்த படத்தோட ஒரு 2 போஸ்டர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல வெளியே வந்தது. ஸோ இதுதான் வந்துட்டு ரோமன் டைன்ஸோட ஒரு கரண்ட் அப்டேட்டா வந்து பண்ணா இருந்தது. அதை தவிர்த்து பெருசா வந்து பண்ணா எந்த ஒரு பப்ளிக் ரெஃபரன்ஸும் நம்ம ரோமன் டைன்ஸ் அவ்வளோ பார்க்க முடியல. சோசியல் மீடியாலும் பெருசா வந்து பண்ணா எந்த ஒரு போட்டோஸும் அவரை பத்தி வரல. அவரை பத்தி அப்டேட் வந்து பண்ணா பெருசா வரல. ஸோ இப்போதைக்கு ரோமன் டைன்ஸ் அவர்கள் அவர் வந்துட்டு ரிட்டர்ன் ஆனார்னா அவர் யாரோட ஃபியூடு போக வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஒரு 5 ரெஸ்லர் பேர் வந்து பண்ணா தெரிய வருது. அந்த 5 ரெஸ்லர்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கலாம். ஸோ 5ஆவது இருக்கிற இடத்துல நம்மளோட செத் ரோலன்ஸ், 4ஆவதா இருக்கிற இடத்துல வந்துட்டு குந்தர், 3ஆவதா இருக்கிற இடத்துல சிஎம் பங்க், இல்ல 2ஆவதா இருக்கிற இடத்துல சோலோ சிக்கா, நம்பர் 1 இடத்துல இருக்கிற த ஃபைனல் பாஸா இருக்கிற த ராக் அவர்கள். ஸோ இப்போதைக்கு இந்த 5 ரெஸ்லர் பேர் வந்து பார்த்தா சொல்றாங்க ரோமன் ரைன்ஸ் திரும்ப வந்தாருன்னா இவங்கள யாராவது ஒருத்தரோட ஃபியூடு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செத் ரோலன்ஸ், சிஎம் பங்க், குந்தர், சோலோ சிக்கா அப்படி இல்ல த ராக் அவர்கள் இவங்கள யாராவது ஒருத்தரோட தான் போக வாய்ப்பு அதிகம். இதுல குறிப்பா வந்துட்டு சோலோ சிக்காவோட தான் போக வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஸ்மாக்டவுன் பிராண்ட்ல வந்துட்டு சோலோ சிக்கா அவர்கள் த நியூ பிளட் லைன் சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் லைன் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே ரோமன் ரைன்ஸ்க்கு அகைன்ஸ்டா பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்க்கலாம், ஒருவேளை அவர் திரும்ப வந்தாருன்னா சோலோ சிக்காவோட ஃபியூடு போக அதிக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இப்போதைக்கு இந்த 5 ரெஸ்லர்ல அவர் திரும்ப வந்தாருன்னா யாரோட ஃபியூடு போனா நல்லா இருக்கும் அப்படின்றத அந்த ஆப்போனன்ட் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரோமன் ரைன்ஸோட ரிட்டர்ன் டேட்டே வந்துட்டு WWE ஒஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஆகஸ்ட் மாதம் நடக்கிற 2ஆம் தேதி நடக்கிற அந்த ஸ்மாக்டவுன் எபிசோட், அந்த ஸ்மாக்டவுன் எபிசோட் வந்துட்டு சம்மர் ஸ்லாம் ஈவென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்குது. ஸோ அதனால ரோமன் ரைன்ஸ் அவர்கள் திரும்ப வந்தார்னா இவங்கள யாராவது ஒருத்தரோட தான் ஃபியூடு போக அதிக வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. இவங்கள யாரோட போனா நல்லா இருக்கும்ன்றத அந்த ஆப்பரேட் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இல்ல நம்ம 2ஆவது யாரை பத்தி பார்க்க போறோம்னா த பீஸ்ட் இன்கார்னேட் பிராக் லெஸ்னர் அவர்கள். இது நேத்து நடந்த ரா எபிசோட்ல நிறைய பேர் வந்து பண்ண எதிர்பார்த்தாங்க பிராக் லெஸ்னர் சர்ப்ரைஸா ரிட்டர்ன் வருவாரு சொல்லிட்டு. ஏன்னா அது முன்னாடி நடக்கிற வீக்ல எல்லாம் வந்துட்டு ராவோட ஜெனரல் மேனேஜரா இருக்கிற ஆடம் பியர்ஸ் கூட அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாம் ஸ்டோர்லாம் பிராக் லெஸ்னர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அதே மாதிரி WWE நிறைய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க பிராக் லெஸ்னர் பத்தி. ஸோ அதனால பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க நேத்து நடந்த ரா எபிசோட்ல. பட் நேத்து நடந்த ரா சொல்ல வரல. பட் WWE வந்துட்டு பிராக் லெஸ்னர் சம்பந்தமான ஒரு விஷயம் வந்துட்டு அப்டேட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சோ WWE ஓட ஃப்ரீ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரூப்ல வந்துட்டு நம்மளோட பிராக் லெஸ்னரும் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓமோஸ், அது மட்டும் இல்ல MVP ஆர்ட்ரூத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அந்த வரிசையில நம்மளோட பிராக் லெஸ்னரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு அந்த ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்ல. ஸோ WWE இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. இப்போதான் டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. அதனால வந்துட்டு ஃப்ரீ ஏஜென்ட்ல இருக்கிற ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா WWE செலக்ட் பண்ணணும். அந்த வரிசையில நம்மளோட பிராக் லெஸ்னர் வந்துட்டு ஃப்ரீ ஏஜென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அதனால அவர் எப்ப வேணாலும் ரிட்டர்ன் வரலாம். அதனால வெயிட் பண்ணிட்டு காத்து இருப்போம் நம்மளோட பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன். ஸோ பிராக் லெஸ்னர் இப்போதைக்கு ஃப்ரீ ஏஜென்ட்டா இருக்கிறாரு. திரும்ப வந்தாருன்னா யாரோட மோதினா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல 3ஆவதா எதை பத்தி பார்க்க போறோம்னா ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் இவங்க 2 பேரை பத்தி தான். இந்த வாரம் நடக்க போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல இவங்களுக்குள்ள ஒரு டாக் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது வரப்போற ஸ்மாக்டவுன்ல. ஸோ அதுல வந்துட்டு WWE ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க RKO அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ RKO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய டீம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரூமரா போகுது ராண்டி ஆர்டனுக்கும் மற்றும் கெவின் ஓவன்ஸ்க்கும். ஸோ RKO ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸோ ரேண்டம் கீத் ஆர்டன் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராண்டி ஆர்டனோட உண்மையான பேரு. ஆனா அதை வச்சு ஒரு டீமை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டனுக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்படின்றத WWE பண்றாங்கன்றது இப்போதைக்கு ஒரு ரூமரா போகுது. அந்த ஒரு டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா RKO. ஸோ ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணா ஒரு டீம் வந்து WWE வந்து கொண்டு போகலாம் ராண்டி ஆர்டனுக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும். ஏன்னா இப்போதைக்கு 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீல்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா அமையவே மாட்டேங்குது. அதனால வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொண்டு
போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராண்டி ஆர்டனுக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் ஒரு டாக் டீம் டிவிஷன்ல போட்டு கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு WWE பிளான் பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் ரூமரா போகுது. ஏன்னா ராண்டி ஆர்டனுக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு அவ்வளவு தர மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு டைட்டில் வந்துட்டு கோடி ரூட்ஸ் கிட்ட இருக்குது. அவர் வந்துட்டு கரெக்டா பேபி ஃபேஸ் கேரக்டரா இருக்காரு. அவரோட வந்துட்டு ராண்டி ஆர்டன் இப்ப மோத விட்டா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால WWE வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராண்டி ஆர்டனை கெவின் ஓவன்ஸோட ஒரு டாக் டீம் டிவிஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளான் பண்றாங்கன்னா அந்த ஒரு டாக் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல வேணா இருக்கலாம். ஒரு 2 மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாக் டீம் இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரூமரா போகுது. ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இவங்களுக்குள்ள ஒரு புதிய டாக் டீம் WWE புதுசா கொண்டு போனா நல்லா இருக்குமா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.